அந்த ரூம பார்த்த உடனே எனக்கு அதுல நீதான் தங்கி இருந்தங்கிறது தெரிஞ்சு போச்சு. உன்னை ஒழுங்கா வளர்க்கல, அதனாலதானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அது உங்க தப்பு தானே. சாரி ஆபீசர். முசாய் ஒண்ணு வேணும்னே இந்த மாதிரி எல்லாம் பண்ணல. அவ ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கறானே? நீ எதுக்கு கஷ்டப்படுற? அவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. பிரயோஜனம் இல்லாம இருக்கிறது நீதான் முசாய். அருமை அருமை. ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே. ஏன் இப்படி குழப்பத்துல இருந்தா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்காது. வா. அதெல்லாம் முடியாது, நான் வர மாட்டேன். நான் சொல்றத கேளு. அப்படிதான் விடாதீங்க, விடாதீங்க. இந்த விஷயத்துல நீ தலையிடாத. சாரி, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதாவது பண்ணுங்க. ராகுல் சொல்றத கேளுங்க. இப்படி எல்லாம் பண்ணா சரி வராது. இது பாருங்க ஹாரி, இந்த விஷயத்துல நீங்க யார் பக்கம் இருக்க போறீங்க? அதுல என்ன சந்தேகம்? கண்டிப்பா உங்க பக்கம் தான். நான் பிரின்சிபல் சார தான் பார்க்கணும். இவரை பார்க்க நான் வரல. அத முதல்ல புரிஞ்சுக்க. தடங்களுக்கு மன்னிக்கணும். நேயர்களே, பிரின்சிபல் சார் இங்க இல்ல. சரிங்க இல்ல. அதனால யோஷினாகா மிஸ் கிட்ட நாம பேசலாம். தாங்கோ யோஷினாகா மிஸ். என்ன பத்தி சொல்லிக்க பெருசா ஒண்ணும் இல்ல. இந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ரசிச்சு செய்யறாங்களான்னு நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். அது என் கடமை இல்லையா? நீங்க என்னதான் பூசு பூசுன்னு பூசினாலும் இருக்கிறது தான் வரும். சாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பையன் கீழே விழுந்ததை பத்தி கவலைப்படாம சாசு பத்தி கவலைப்படுறாங்களே, இதெல்லாம் நியாயமா? சாரி ஷின்சான், உனக்கு அடிபட்டுருச்சா? ரொம்ப வலிக்குதாப்பா? ஓகே, எல்லாம் தயாராயிடுச்சு. உங்களை யாரும் இங்க வந்து இந்த விளையாட்டெல்லாம் விளையாட சொன்னது? எங்களுக்கு பிடிச்ச விளையாட்ட விளையாடுவோம். ஆமா, நீங்க எல்லாம் இங்க இத விளையாட கூடாது. போங்க. நீங்க சமாளிச்சுக்க. என்ன பாக்குற மசாவ்? ஆகட்டும் ஆகட்டும். அடேங்கப்பா, இது கூட செய்ய முடியாதா? கையில சுத்திக்கிட்டே இருக்கும்போது எப்படி ஜம்ப் பண்ண முடியும்? எப்படி பண்ற மத்தியா? இப்படி பண்ணா என்னால ஜம்ப் பண்ண முடியும். ஆனா நான் ஒத்த கையில சுத்திட்டு இருந்தேன். அதனாலதான் அப்ப சரி, நானே ஆரம்பிக்கிறேன். ஹோம் ரன் அடிக்க போறான் போல இருக்கே. இது ஒண்ணு பேஸ்பால் கிடையாது. எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆவற? நீ சொல்றதுல கேட்டு டென்ஷன் ஆகாம வேற என்ன ஆகுது? நல்லவேளை என்ன கேப்டன் ஆகாம விட்டாங்களே. இப்பதான் டிஃபன் சாப்பிட்ட மாதிரி இருக்கு, அதுக்குள்ள லஞ்ச் சாப்பிடுறமே. நாம இப்ப லஞ்ச் சாப்பிட்டு முடிக்கலன்னா அப்புறம் டின்னர் சாப்பிடறதுக்கு லேட் ஆயிடும். சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்களை எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போங்க. உன்னை கூட்டிட்டு போனா இத வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுன்னு தொல்லை பண்ணுவீங்க. அம்மா கூட இதே மாதிரி தான்ப்பா சொன்னாங்க. Flashback. போங்க. உன்னை நான் எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போனேன்னா அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, நீ என்ன தொல்லை பண்ணவே முடியாது. ரெண்டு பேரும் ஜாடிக்கத்த மூடி. நான் ஒண்ணு உங்களுக்கு ஆன்டி இல்ல, ஷின்சாங்க்கு மட்டும் தான் ஆன்டி. எல்லாரும் என்ன அக்கான கூப்பிடுங்க. என்ன கொடுமை இது? பசுமாட பசுமாடுன்னு தான் கூப்பிட முடியும். முசாய் ஆண்டியோடைய குறிக்கோளா? ஆனா இதெல்லாம் எதுக்காக? ஏதாவது சாக்லேட்டோட எக்ஸ்பைரி டேட்டா? இந்த தேதிக்குள்ள அவங்க போட்டோகிராஃபர் ஆகலன்னா கும்மமோட்டோவுக்கே திரும்பி போயிடலான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளவு சீக்கிரமால போட்டோகிராஃபர் ஆக முடியாது ஷின்சான். கரெக்ட் தான்ப்பா. ஆனா இப்பதான் அவங்களுக்கு அதுல ஆர்வம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே. கோவப்படுறீங்க? இவன் சின்ன பையன் தானே. உங்க அம்மா தேட போறாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போ. எங்க அம்மா வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, முதல்ல இங்க இருந்து போயிடு. எனக்கு குழந்தைங்கனாலே பிடிக்கவே பிடிக்காது. ஆனா உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்ல, என்கிட்ட சொன்னீங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவரை காப்பாத்து. கொடுத்து மாட்டிக்கிட்டு. அட என்னங்க நீங்க அக்கா கிட்ட இந்த மாதிரி என்னென்னலாம் போய் சொல்லிருக்கீங்க? தைரியம் இருந்தா என்கிட்டயே போய் சொல்லிருப்பீங்க. இல்ல இல்ல, இது ஒரு சின்ன பொய் தானே. சின்ன பொய்யா இருந்தானே பெரிய பொய்யா இருந்தானே, பொய் தானே. நல்லா கேளுங்க கேளுங்க. எனக்காக எல்லா வேலையும் செய்வேன்னு சொல்வீங்கல்ல, ஆனா இதுக்கு இப்படி எரிச்சல் பட்டா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்ல, வீட்டு வேலை கூட ஒழுங்கா செய்யவே மாட்டாரு. நீ வாய மூடிட்டு சும்மா இரு, இல்லனா உன்ன
ஆமா, யார் இந்த யோகோ? அது வந்து ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்டு யோகோ போன் பண்ணிருந்தா. அதான் அது. கேளு, நில்லு. நான் எதுவுமே பண்ணல, நில்லு. சப வந்த வேலை முடிஞ்சது. சரி, இதுல என்ன ஆர்டர் பண்ணலாம்? பரவாயில்ல, ஜூஸையும் சாக்லேட்டையும் வாங்கி கொடுத்து ஆ, ஏகப்பட்டது இருக்கே. அதுக்கப்புறம் நாம ரொம்ப நிம்மதியா காபி சாப்பிடலாம். ஜூஸும் சாக்லேட்டும் வாங்கி தரட்டுமா ஷின்சான்? அது எப்படிக்க? நீங்க போட்ட காஃபி மட்டும் ரொம்ப ருசியா இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க, லைக் நிறைய போடுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.